ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்புமா அப்படின்னாலே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராகி சேமியா உப்புமா நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கனாலே திரும்பவும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. சரி வாங்க, இப்போ இந்த ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி சேமியா சேர்த்துடலாம். நான் அனில் பிராண்டு தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். பிசைஞ்சிடக்கூடாது, இது மாதிரி லைட்டாக அலசி விட்டிங்கன்னா போதும். அப்போ தான் சேமியா உடையாமல் இருக்கும். இதே மாதிரி 2 டைம் நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக அலசினீங்கன்னா போதும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்பவும் ஒரு டைம் இதே மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேமியா நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதிக நேரம் ஊற வச்சிடக்கூடாது, கரெக்டாக 5 நிமிஷம் போல் ஊறிச்சினாலே போதும். அப்போ தான் சேமியா நம்ம ஆவியில் வேக வைக்கிற போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமலும் இருக்கும். இப்போ அது 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ சேமியா 5 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இட்லி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இட்லி தட்டில் இட்லி துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சேமியாவை உள்ளே வச்சிடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்க வேண்டாம், இது மாதிரி கொஞ்சம் உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஓரங்களில் இருக்கிற துணியை உள்ளே மடித்து விட்டுருங்க. இந்த சேமியா பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். அதனால் மீடியம் ஹீட்டில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் வேக விட்டிங்கனாலே போதும். இப்போ இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 8 நிமிஷம் வேக விட்டுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சேமியா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அந்த லைட் கலர் மாதிரி ராகியுடைய டார்க் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும், அதிக நேரம் வேக விட்டுறாதீங்க. இது இப்போ வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது சேமியாவை வேற ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது சூடாக இருக்கிற போது நல்லா உதிர்த்து விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போ சேமியா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த டைமில் நம்ம சேமியாவுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த ராகி சேமியாவுக்கு நம்ம பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் 2லும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். நான் 3 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காயுடைய ஈரப்பதம் போக லைட்டாக வதக்கிடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் வதக்கினீங்கனாலே போதும். ஸோ நம்ம ராகி சேமியாவுக்கு தேங்காய் சேர்த்து செஞ்சோம்னா அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் அதனுடைய ஈரப்பதம் போக லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ராகி சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சேமியாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம ராகி சேமியா தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான அதே அளவுக்கு ரொம்பவே ஹெல்தியான ராகி சேமியா உப்புமா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ராகி சேமியா உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.